அனுபவம். அந்த அனுபவத்தினுடைய உந்துதலால திரும்பவும் அல்வா சாப்பிட்றோம். உலகத்துல அல்வான்னு ஒரு உதாரணம் சொல்றேன். எல்லாமே இப்படிதான் நாம் செய்யறோம். நாம் செய்யக்கூடிய எல்லாமே. மத்தியானம் ஏன் சாப்பிட்றேன்னா நேற்றுக்கு சாப்பிட்டா அதனால சாப்பிட்றேன். நேற்றுக்கு ஏன் சாப்பிட்டேன்னா முந்தானா சாப்பிட்டா அதனால சாப்பிட்றேன். இதுக்கு ஒரு பதிலே சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப நாம் செஞ்சுட்டே இருக்கோம். சைக்கிள் மாதிரி. இது நம்மளோட தன்மை. மகான்களுக்கு அப்படி கிடையாது. மகான்களுக்கு சித்த சுத்தி உள்ளவர்கள். அந்த விதையானது வறுக்கப்பட்டது. நாம் உலகத்துல கர்மா செய்யற மாதிரி அவர்களுடைய கர்மா கிடையாது. தவறுதலே இருக்காது. அதனாலதான் பகவான் பகவத்கீதையில சொல்லும் போது அவர்கள் தான் வழிகாட்டிகள்ங்கிறான். அவர்களை தான் எது சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரே ஜனாஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. உயர்ந்த மனிதர்கள் எதை செய்கிறார்களோ அதுதான் மற்றவர்களுக்கு வழிகாட்டி. அர்ஜுனான் உயர்ந்த ஆச்சரதி ஸ்ரேஷ்டா உயர்ந்த மனிதர்கள். இப்ப நம்ம பெரியவா பால பெரியவா போன வருஷம் இங்க பூஜை பண்ணினா. சாதுர்மாசிய பூஜை நடந்தது, தனுர்மாச பூஜை நடந்தது. ஒரு நிமிஷம் இன்னைக்கே சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடக்கிறது. பூர்ண ஞானிகளா உள்ளவர்களுக்கு ஒரு கர்மா அவசியம் கிடையாது. இந்த பூஜைங்கிறது யாருக்குனால் பாஹ்யமா உள்ள பகவானை பார்க்கிறவாளுக்கு தான். உள்ள பகவானை பார்க்க தெரிஞ்சு கொடுத்தனா அப்புறம் இது அவசியமே கிடையாது. வெளி பூஜைங்கிறது நமக்கு தேவையே கிடையாது. பின்ன ஏன் இதை செய்கிறார்கள்னா நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. உயர்ந்த மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டும். அவர்கள் வாழ்க்கையில தவறுதல் இருக்காது. ஒரு கால் சில காரியங்கள் தவறுதல் போல தோணினாலும் அதுல உள் காரணம் இருக்கும். பராசர பகவானுக்கு இந்த மத்ஸ்யகந்திங்கிற பெண்ணை பார்த்த உடனே காம உணர்ச்சி வந்ததுன்னா நமக்கெல்லாம் வரக்கூடிய காம உணர்ச்சி போல இல்ல. ஒரு நிமிஷம் கண்ணை மூடுறார் அவர். இந்த உணர்வு நமக்கு ஏன் வந்தது அப்படின்னு யோசனை பண்றார். அப்பதான் அவருக்கு ஞான திருஷ்டியில தெரியறது பகவான் அவதாரம் பண்றதுக்கு சங்கல்பிச்சிருக்கான். ஞான கலாவதாரமாக வேதவியாசராக பகவான் அவதாரம் பண்ணணும்னு சங்கல்பம். அந்த பகவானுடைய சங்கல்பத்துக்கு நாம் காரணமா இருக்கோம். அவர் தீர்மானம் பண்ணினதுனால நம் மனசுல அந்த எண்ணம் வராது. இதை நம்மால புரிஞ்சுக்க முடியுமா? எல்லாருக்குமே அப்படிதான். ஆனா நம்மால அதை புரிஞ்சுக்க முடியாது. பகவத் சங்கல்பப்படிதான் நாம் இயங்குறோம். ஆனா நம்மால அதை உணர முடியாது. அவர் உணர்றார். அந்த பெண்ணை கூப்பிட்டு சொல்றார், பகவான் அவதாரம் பண்ணணும்னு சங்கல்பிச்சு உன்னையும் என்னையும் அதற்கு காரணமாக வைக்கணும்னு ஆசைப்படுறான். உன்னை தாயாகவும் என்ன தந்தையாகவும் வைக்கணும்னு ஆசைப்படுறான். உன்னை தாயாகவும் என்ன தந்தையாகவும் பகவான் சங்கல்பிச்சிருக்கான். அதற்காக நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியா ஆகணும். உலகத்துல உள்ள கணவன் மனைவி போல இல்ல. உன்னை நான் தொடமாட்டேன். கவனிச்சு கேட்கணும். உன்னை நான் தொட்டு சரீர சம்பந்தம் வச்சுக்க மாட்டேன். பகவத் சங்கல்பத்தினால என்னுடைய அம்சம் உன் வயத்துல கர்ப்பமாக கருதரிக்கும்னா இது இப்ப புரியும். இப்ப நான் சொன்னா புரியும். ஒரு 50 வருஷம் முன்னாடி 100 வருஷம் முன்னாடி நம்ம பெரியவாள்லாம் இதை சொல்றத இதை எப்படி விளக்குறதுன்னு புரியாம திணறிப்பான். ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேராம கர்ப்பம் உண்டாகாதுன்னு நம்பி நாம புரிஞ்சிருந்த காலம் பரியந்தம். இப்ப அப்படி இல்லையே. ஒரு ஆணுடைய சம்பந்தமே இல்லாம ஒரு கர்ப்பத்தை உருவாக்க முடியுங்கிற சயின்ஸ் இப்ப இருக்கணும். ஒரு ஆணும் பெண்ணும் தொடாம ஒரு கர்ப்பம் உண்டாகும் அப்படிங்கிறது இன்னைக்கு சயின்ஸ் இருக்கா இல்லையா?
அவனுடைய அந்த உயிரணு மட்டும் இருந்தா போதும், ஒரு கருவை உருவாக்க முடியுமோனோ? இப்ப புரியறதோனோ? இது மகரிஷிகள் காலத்துல இது அறிவியல் பூர்வமா இன்னைக்கு டாக்டர் பண்ற ஒரு கருவியினால, இதையே மகரிஷிகள் தவ வலிமையினால பண்ணினார்கள். இன்னும் நுட்பமானது வரும். அது இப்ப நான் சொல்ற விஷயங்கள்லாவே ஒரு காலத்துல வரும். இப்ப ஒரு காலத்துல எல்லாம் தொட்டு வைத்தியம் பண்ணுவா, இப்ப தொடர்றதே குறைஞ்சு போயிருது. ரிப்போர்ட் தான் எல்லாமே. டாக்டரை கவனிச்சல ரிப்போர்ட் தான் அவருக்கு எல்லாம். அந்த டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட் தான். அந்த டெஸ்டுக்கும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த இது மாறிண்டே வரது. அந்த வேவ்ஸ் இருக்கு பாருங்க, அதனுடைய அடையாளம் இது மாறிண்டே வரது. மருந்து கொடுக்கணும், மாத்திரை கொடுக்கணும், இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு ஒரு காலத்துல. இப்ப அப்படி கிடையாது, ரேடியேஷனே போரும். இதெல்லாம் புரியறதா? இதை விட அட்வான்ஸ் சாஸ்திரம் சொல்ற விஷயம்ங்கிறது. எனக்கு புரிஞ்சது தான் நான் சொல்ல முடியும். கவி முக்கிய பாராசரிய பர்வஸ்வரூபம் விவருணோது அப்ரஸ்யாமஹ. பிங்க சியாம வரணும், கருப்பா இருக்கிறவர். அதனாலதான் கிருஷ்ணா அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம். வியாசருக்கு கிருஷ்ண துவைபாயனர்னு பெயர். பழுப்பு கலர்ல இருக்கார். பிங்கஜடா பத்த கலாபகா. தலையெல்லாம் பார்த்தேன்னா ஒரே ஜடையா இருக்கு, ஜட நிறைஞ்சிருக்கு. மேல பூனல் போட்டே, அவர் உடம்புல மான் தோல் இருக்கு, பூனல் இருக்கு. இந்த லோகத்தையே பவித்திரமாக்கிறதுக்காக வந்தவர். யமுனை, இந்த யமுனை நதி இருக்க, யமுனையினுடைய நடுப்புல இருக்கக்கூடியதான ஒரு தீவு திடல், அதுல அவர் தோன்றினத்தினால துவீபம்னு பெயர். துவீபத்துல தோன்றினத்தினால துவைபாயனர்னு பெயர் அவருக்கு. கிருஷ்ணான்னு நதி, யமுனைக்கு பேர் கிருஷ்ணான்னு பேர். இந்த மகாபாரதத்திலேயே கிருஷ்ணருக்கு கிருஷ்ணான்னு பேரு, யமுனைக்கு கிருஷ்ணான்னு பேரு, வியாசருக்கு கிருஷ்ணான்னு பேரு, திரௌபதிக்கு கிருஷ்ணான்னு பேரு, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணான்னு பேரு. எத்தனை பேருக்கு கிருஷ்ணா? கிருஷ்ணான்னு ஒரு சம்சாரம் வேற. இத்தனை பேர் உண்டு மகாபாரதத்துல. அதனால எந்த இடத்துல யார சொல்றதுன்னு மனசுல வாங்கிட்டு தான் சொல்லணும். கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு பெயர். வியாசர்னு சொல்றமே நாம, அவருடைய பெயர் நான் விநியஸ்தம் பண்ணினத்தினால வியாசர்னு பெயர். பிரிச்சத்தினால, எதை பிரிச்சார்னார்? வேதத்தை பிரிச்சார். வேதம் அப்படிங்கிறது ஒரு தொகுப்பு. வேதம் அப்படிங்கிறது யாகத்துல உபயோகப்படுத்துறது. யாகத்துல தேவதைகளை கூப்பிடுறது ஒரு பார்ட்டு, தேவதைகளுக்கு ஆகுதி கொடுக்கறது ஒரு பகுதி, வந்த தேவதைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்றது ஒரு பகுதி, இப்படின்னு இருந்தது. அது மொத்தமா இருந்தது. அந்த பகுதியை பிரிச்சார். அதனால துவைபாயனர்னு வியாசர்னு பெயர். தேவதைகளை கூப்பிடுற பகுதியை பிரிச்சு அதுக்கு ரிக்வேதம்னு பெயர் வச்சார். தேவதைகளுக்கு ஆகுதி கொடுக்கக்கூடிய பகுதியை பிரிச்சு அதை யஜுர்வேதம்னு பெயர் வச்சார். தேவதைகளை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பகுதியை பிரிச்சு அதுக்கு சாமவேதம்னு பெயர் வச்சார். அதர்வண வேதம் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு பகுதி தான். இப்ப 4ன்னு நாம் சொல்றமே தவிர திரையின்னு தான் சொல்லுவார்கள். 3 வேதம் தான் பிரதானமானது. ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் தான் பிரதானமான. அதர்வண வேதம் இன்னைக்கு நடைமுறையில ஜாஸ்தி நாம் உபயோகப்படுத்துறது இல்லை. ஆனா அதர்வண வேதத்துல தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆயுதங்கள் எப்படி தயார் பண்ணணும், மருந்துகள் எப்படி தயார் பண்ணணும், இந்த பாமெல்லாம் எப்படி தயார் பண்ணணும், இதெல்லாம் தேர் எப்படி தயார் பண்ணணும், இதெல்லாம் அதர்வண வேதத்துலதான் இருக்கு. இது யாகத்தை சொல்லப்படுறதுனால இந்த வேதம். இன்னும் நிறைய காரியங்களை பண்ணினார் வியாசர். இப்படி பண்ணிட்டு தோன்றினவர் வியாசர். பராசரரையும் சத்தியவதியையும் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினார். பராசரர் மறைஞ்சு போனார். சத்தியவதியை பார்த்து வியாசர் சொல்றார், அம்மா உங்க புள்ளனா நீங்க எப்ப கூப்பிடுறீங்களோ அப்ப வருவேன். எப்படி வருவேன்? போன்ல கூப்பிட்டு வியாசாவா அப்படின்னு உடனே பஸ் பிடிச்சு வரதில்லை. வியாசன்னு மனசுல நினைச்சா முன்னாடி இருப்பான். அந்த சக்தி பகவானுக்கு தான் அந்த சக்தி உண்டு, தோன்றதுங்கிற சக்தி. இந்த மகாபாரதம் முழுக்க எங்க எடுத்து பார்த்தாலும் வியாசர் வந்தார், நடந்து வந்தார், தேர்ல வந்தார், குதிரையில வந்தார், யானையில வந்தார்னு ஒரு இடத்துல இருக்காது. வியாசர் தோன்றினார்னு தான் இருக்கு. எந்த இடத்த எடுத்து பார்த்தாலும் வியாசர் தோன்றினார், ஆவிர் பவிச்சார் அப்படின்னு தான் இருக்கு இந்த மகாபாரதம் முழுக்க. ஏன்னா அது மாதிரி பகவான் அந்த வியாசருடைய இருப்பிடம்